அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடா புத்திசாலி நினைப்போ? உனக்கு மருதுவ பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக 50 லட்சத்தை நீயே சீட்டிங் பண்ணிட்டு ஏண்டா அவன் மேல பழிய போட்டு என்னென்ன நாடகம் நடத்தின? சார் நான் தான் சீட்டிங் பண்ணேன்னு என்ன ஆதாரம் சார் இருக்கு? இதோ வந்து நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். என்னோட அமௌண்ட எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. ஏண்டா இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பு? சார் மரியாதை சார், மரியாதை. பாரு, உனக்கு எதிரா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்காத. இந்த நிமிஷம் கூட என்ன வேணாலும் பண்ணுவேன். சார் நிறுத்துறா. கூடிய சீக்கிரத்துல ஒன்ன உள்ளத்துக்கு போடுறேன் பாரு. சார் இங்க பாருங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தான் பண்ணேன், இதோ வந்து ஒத்துக்கிட்டான்ல. பிறகு நேத்து மருதுதான் எல்லான்னு சொன்ன. அப்படிதான் சார் நினைச்சேன். ஆனா இந்த மொட்டை ஊட இருந்து வேலை பார்த்திருக்கான். அவன் சார் சார் இருந்தாலும் இந்த பொண்ணை பாத்தீங்களா, எவ்வளவு அழகான பொண்ணு. என்னால அவனுக்கு உடனே கல்யாணம் ஆயிருக்கு. நல்லது தானே சார் பண்ணிருக்கேன். எதுடா நல்லது சார்? நேத்து நீ பொண்ணு உழப்பறக்கு பொண்ணு சார், என் மேல எந்த ஒரு மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. 50 லட்சம் ரூபாய் இழந்த என் சூழ்நிலை, அதனால அப்படியெல்லாம் நடந்துக்க வேண்டிய ஆயிடுச்சு சார். பேசுடா பேசு, சீக்கிரத்துல உன் பேச்சுக்குள்ள ஒரு முடிவு கட்டுறேன். சார் என்னோட 50 லட்சம். யோ கிளம்பியா, இப்பதானே வந்து சரண்டர் ஆயிருக்கான். என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணுவோம். நீ கிளம்பு கிளம்பு. ஓகே சார். சார் போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஏய் அங்க என்ன பேச்சு? சுப்பிரமணி இவனை தூக்கி உள்ள போடுங்க. ஓகே சார். யோ வாயா. சார் நான் அப்புறம் கிளம்புறேன் சார். கிளம்பு. நான் எப்ப விசாரணை உனக்கு நான் கால் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் நீங்க வந்து நிக்கணும். ஓகே சார். அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம். போயா. ஓகே சார். நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி ஏழையே சரண்டர் ஆக வச்சிட்டேன். எல்லாம் அந்த மருதுவால. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால. அவ மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் மருது அவங்க அப்பா அம்மா எல்லாம் உள்ள இருந்திருப்பாங்க. எனக்கும் எந்த கெட்ட பேரும் வந்திருக்காது. இந்த போலீஸ்காரன் என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு இதா பேசுறான் பாரு. எல்லாம் அந்த மருதுவால வந்தது. ஏடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம மாட்டுக்கு சந்தோஷமா இருக்கலாம். என் ஆபீஸ விட்டு வெளியே போயிட்ட. இப்படி எல்லாம் நினைச்சு கற்பனை கனவு காங்காதடா. இனிதான் உன் கஷ்ட காலம் ஆரம்பம். ஏலே உன்னை என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் யாருன்னு நீ இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்குவடா, சீக்கிரம் தெரிஞ்சுக்குவ. இந்த தாஸ் யாருங்கிறத தெரிஞ்சுக்குவ. ஏய் என்ன போக மனசுலையா? உள்ள தூக்கி போடவா? ஐயோ சார், இல்ல சார், டிரைவர் வர சொன்னேன், அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நடந்தே கூட வீட்டுக்கு போறேன் சார். போறேன். போ. ஓகே சார். சார் லாக்அப்ல போட்டேன் சார். சுப்பிரமணி இந்த தாச சும்மா விடக்கூடாது. எந்த அளவுக்கு ப்ராடத்தனம் பண்ணி எவ்வளவு நேக்கா தப்பிச்சு போறான் பாத்தியா? பணம் சுப்பிரமணி, பணம். பணத்தினால என்ன வேணாலும் செய்யலாம்னு செஞ்சுட்டு போறான். ஆமா சார், நிஜமாலே எவன் ஹேக் பண்ணாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இவன் பேரை சொல்லுவாங்கிற பயத்துல இவனே ஒரு ஆளை சரண்டர் ஆக வச்சிருக்கான் சார். ஆமா சுப்பிரமணி, ஆனா இவனை சும்மா விடக்கூடாது. சுப்பிரமணி இவனை எப்பவுமே நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட இதுக்கெல்லாம் சேர்த்து அவனை உள்ள லாடம் கெட்டுறோம். கண்டிப்பா சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே சுப்பிரமணி. சுப்பிரமணி சார், அந்த முருகையாவை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சுபா, ஓய் ஆந்த கண்ணி, என்ன எதையோ திங்க் பண்ற மாதிரி இருக்கு. எதை பத்தி யோசிப்பா? ஒருவேளை நம்மள எப்படி புதுசா திட்டலான்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாளோ? ஆந்த கண்ணி பாரா, இப்படி ஒரு யோசனையா? குண்டு பொண்ணு கூப்பிடுது 2 கண்ணு. என்ன சடார்னு திரும்பிட்டா? எந்த கண்ணு கூப்பிடுது? உசார்தான். டேய் காட்டர்மா, உன்கிட்ட தான் கேட்டேன். எந்த கண்ணு கூப்பிடுது? அது சுபா, உன் கண்ணுதான், உன்னோட கண்ணுதான். பார்க்கும்போதே என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ஓஹோ, என்ன வெச்ச கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பாக்குறா? எதுக்கு? டேய் காட்டர்மா, காது கேக்கல? இல்ல காது நல்லா கேக்குமே. கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கற? ஓய் நீ எங்க கூப்பிட்ட? எருமை, என் கண்ணால கூப்பிட்டேன். ஓ, கண்ணு கூப்பிடுதுன்னு சொன்னதா? சரிதான். சொல்லுமா சுபா. டேய் காட்டர்மா, கண்ணு கூப்பிடுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்பாடா, இப்ப வேற ஒரு விஷயத்துல திங்கிங்ல இருக்கேன்டா. என்னம்மா? ஏண்டா பாத்தியா, நம்மள மாதிரியே காயத்ரிக்கும் சாதாரண கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமாமா, அது கேள்விப்பட்ட பிறகுதான் மனசுக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. சந்தோஷமா
வந்ததா? எதுக்குடா? அப்புறம் எனக்கு மட்டும் தலைவலின்னு படுத்திருந்தவன புடிச்செடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இன்னும் நினைச்சா மனசு எப்படி குமுறுது தெரியுமா? என்ன? ஐயோ அவசரப்பட்டுட்டேன். ஒண்ணு இல்லையே. இல்ல ஏதோ குமுறுதுன்னு சொன்ன. அது ஒண்ணு இல்ல, குமரு டப்பரு. குமரு டப்பரா? அதான் அந்த பாட்டு, குமரு டப்பரு குமரு டப்பரு குமரு டப்பரு. ஸ்டாப் ஸ்டாப் போதும். அந்த பாட்டை சொன்னேன். டேய் அதெல்லாம் விடுடா. ஏய் நீ முத அதை விடு. எத? ஐயோ எதையாவது விடுடி. எதையாவது நான் ஒரு அரை விடவா? அம்மா தாயே வேண்டாம். இல்ல அவங்க கல்யாணத்தை நினைச்சு நீ ஏன் திங்க் பண்ற? இல்லடா காட்டர்மா, இப்படி அவசரப்பட்டு திடீர்னு டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா எப்போடா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா லைஃப கடைசி வரைக்கும் வாழ முடியும்? பக்கி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு இதெல்லாம் யோசிக்கிறா. இல்ல என் நேரம். ஏய் காட்டர்மா, சொல்லுமா. நீ ஏன் சொல்றா? எப்படி புரிஞ்சு வாழ முடியும்? ஏய் அதெல்லாம் புரிஞ்சுக்காத உங்களுக்குமா. நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற கப்புள். ஆமா அந்த கனி வேணாலும் பாரேன். நீ கிளவி நான் கிளவேன். ஆகிற வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நிஜமாவாடா? ஏண்டா காட்டர்மா, நான் கிளவி ஆயிட்டா என்ன நல்லா பாத்துக்குவியா? ஐயோ சூப்பரா பாத்துக்குவேன். ஏய் நான் கிளவன் ஆயிட்டா நீ என்ன பாத்துக்குவே இல்ல? அதெல்லாம் பாத்துக்குவேண்டா. ஓகே ஓகே. டேய் வேணாம், இப்படி வச்சுக்கலாம். எப்படி? இப்ப நான் தானே உனக்கு சாப்பாடு வைக்கிறேன், தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறேன், நீ ஆபீஸ் கிளம்பத்துல உனக்கு ஃபைல் எல்லாம் எடுத்து கொடுக்கறேன். சரி. இப்போ உன்னை நான் இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறேனா? கவனிச்சுக்கிறேன்ல. கவனிச்சுக்கிற. இப்ப நான் உன்னை இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறேன். ஆனா நீ நமக்கு வயசானதுக்கு அப்புறம் என்ன நீ நல்லா கவனிச்சுக்கணும். வயசானதுக்கு அப்புறம் தானே? ஓகே ஓகே. அடே காட்டர்மா, பேச்சு மாற மாட்டியே. நீ கிழவனா இருந்தாலும் கம்பு உண்ணாலும் என்ன நல்லா பாத்துக்கணும். அதெல்லாம் சூப்பரா பாத்துக்கலாம்டி. என்ன? இல்ல கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அதானடி எந்த பொண்டாட்டி புருஷனை நம்புறீங்க? நாங்க பேசினா உனக்கு சந்தேகமா தான் இருக்கும். நம்மள பத்தி மட்டும் பேசுடா. நம்மள பத்தி மட்டும் பேசுனா நீ அடிப்பியே. சரி சரி. ஏய் இப்ப விடு. நீ ஓவரா திங்க் பண்ணி கண்ணு மொழியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிதுங்கிக்கிட்டு வெளியே வந்துடாம. என்னன்னா? இல்ல அப்படி வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப. அப்புறம் ரோட்ல எல்லாம் நடமாற முடியாது. அதான். ஓ அப்படி சொல்றியா? சரிடா. ஆனாலும் ஆத்தாடி இவ இன்னைக்குள்ள நம்மள விட மாட்டா. ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்ல வந்தது ஒரு குத்தமா? இந்த தாலி தாளிக்கிறாளே. ஓகே அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். சக்தி என்னமா ஆபீஸ்க்கு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாடா. ஆனா அவனால நைட் வந்து பாத்துக்கலாம். இன்னைக்கு வர நைட் ஆகுமா? யா சரிடா காட்டேருமா, நான் உன்னை திங்க் பண்ணி வச்சிருக்கேன். நைட் வா சொல்றேன். சொன்னாலும் சரி செஞ்சு காமிச்சாலும் சரி எதா இருந்தாலும் நைட்டு பாத்துக்கலாம். இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டா? சரிடா. டேய் அப்ப செஞ்சே பாத்தலாமா? ஐயோ வாயை விட்டுட்டேனோ. காட்டேருமா பாத்துடலாமா? சரி ஓகேடா, பை. நைட் பாப்போம். பாப்போம் பாப்போம். நீ எழுந்துரு, முத ஹாலுக்கு போ. எங்க அத்தை உன் அத்தை 2 பேர் அத்தை கூடயும் பேசிட்டு போ. சரிடா. இவள தனியா உட்காந்து திங்க் பண்ண விடவே கூடாது. ஏன்னா அது நமக்கு தான் கண்டம். சித்து தம்பி, எப்பா சித்து தம்பி. என்ன தம்பி இன்னுமா தூங்குறாப்ல? கல்யாணம்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணும் வீட்ல இல்லையா? சித்து தம்பி இதோ வரேன். பா பொண்ணோட குரலு சித்து தம்பியோட பொண்டாட்டியா இருக்குமோ? வரட்டும் வரட்டும் பாப்போம். யார் நீங்க? அடடடா என்ன ஒரு அழகு. சித்து தம்பியோட பொண்டாட்டியா இது? யார்மா நீங்க? என்ன வேணும்? நீப்பா சித்து தம்பியோட பொண்டாட்டியா? ஆமா. நீங்க யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்கு வருவேன்பா. இந்த வீடை கிளீன் பண்றது துடைக்கிறது எல்லாம் நான் தான். 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க வந்து கிளீன் பண்ணிட்டு போவேன். ஓ அப்படியா? சித்து தம்பி சொன்னாரு கல்யாணம் முடிஞ்சதுன்னு. அதான் உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டுன்னு இப்போ ஒரு 4-5 நாளா வரல. வீடெல்லாம் கிளீன் பண்ணிடவாயா? இருங்கம்மா இதோ. சித்து தம்பிட்ட கேட்கணுமா? கூப்பிடு. என்ன பண்றாப்ல? தூங்குறாப்லையா? இல்லம்மா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதோ கூப்பிடுறேன். நல்ல பிள்ளையா இருக்கா. புருஷன்ட்ட கேட்டுட்டு தான் சரின்னு சொல்லுவா போல. மகராசி எம்புட்டு அழகு. சித்து சித்து. சிந்து 10 minutes. 10 minutes-ஆ? இல்ல உடனே வா. உடனே வா சித்து. இதோ வாரி சிந்து. அம்மாடி வரட்டுமா? எதுக்கு அவசரப்படுத்துற? இல்லம்மா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உட்காருங்கம்மா. இல்லடா கண்ணு இருக்கட்டும். சித்து தம்பிக்கு ஏத்த ஜோடிதான். சிந்து. சித்து இவங்க. ஏய் ஷகிலா. ஷகிலாவா? சித்து தம்பி. என்ன ஷகிலா என் ஞாபகம்லாம் இருக்கா? 4-5 நாள் ஆளே காணோம். சித்து தம்பி கல்யாணம்னு சொன்னீங்களா? அதான்ப்பா வரல.
ஒரு வாரம் கழிச்சு வந்து பாத்துக்கலாம்னு இருந்துட்டேன். ஓ அப்படியா? ஷகிலா, இவதான் சிந்து, என்னோட ஒய்ஃப். வந்ததுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? சூப்பர் ஜோடி தம்பி, உனக்கு ஏத்த பொண்ணு அழகான ஜோடி பொருத்தம். ஷகிலா, நான் சொன்ன மாதிரி எல்லாம் இருக்காளா? நீ சொன்னதை விட ரொம்பவே அழகா இருக்கா. சரி சரி, வீட கிளீன் பண்ணணுமா? ஆமா ஷகிலா, நானே உனக்கு கால் பண்ணணும் இல்ல கூப்பிட வரணும்னு நினைச்சேன். நான் தான் சொல்லியிருக்கேல என் சிந்துக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அதான்ப்பா வீட்டுக்கு வந்தேன். 2 பிள்ளைகளும் கஷ்டப்படுறீங்களோ என்னமோ நினைச்சிட்டு. சரி ஷகிலா, வீட ஃபுல்லா கிளீன் பண்ணிடு. அப்புறம் நம்ம வீட்ல கிச்சன் புதுசா ரெடி பண்ணியாச்சு. ஓ, பொண்டாட்டி சமையலா? ஐயா, புருஷ சமையலு. புருஷன் நீயா? ஆமா சகிலா, இப்பதான் ஒவ்வொன்னா பழகிட்டு இருக்கேன். அதனால கிச்சன் தாறுமாறா இருக்கு. அதையும் அப்படியே நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி ஷகிலா, வீட ஃபுல்லா கிளீன் பண்ணு. இன்னைக்கு சமையல் நான் தான். எங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரி சரி சரி, போங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என்னோட வேலையை பாத்துக்கிறேன். போ ஷகிலா. ம். ஓய். ஷகிலா, எத்தனை நாள் பழக்கம்? என்ன? ஷகிலா கூட எத்தனை நாள் பழக்கம்? சார், இங்க பாரியா, உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து உனக்கு காமிச்சிடலாம் தான் பார்த்தேன். சார் சார், வேண்டாம் சார், அப்படி பண்ணிடாதீங்க சார், வேண்டாம் சார். நிறுத்தியா, உன்னை பார்த்தா எனக்கு கோபம் தான் வருது. பாவமா பரிதாபமா வரல. உன் பொண்ணு கிட்ட பேசுறேன் உன்னை பத்தி. இப்பவே கண்டுபிடிச்சு கொடு. கேக்குற கேள்வில அந்த மனசை வாழ்நாள் போதும் கஷ்டப்படணும்னு சொல்றா. என் பொண்ணு என்னையா, என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்க? இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் அமைகிறது ஒரு தடவையா? அதை எப்படி சந்தோஷமா அனுபவிச்சு வாழணுமோ அப்படி வாழணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வாழ வச்சு பார்க்கணும் சார். ஆனா நீ கொட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளையவே கஷ்டப்படுத்தி இல்ல இத்தனை நாள் இப்படி வாழ்ந்ததுல நீ என்ன சந்தோஷம் கண்ட சொல்லியா? என் இஷ்டப்படி சுத்திக்கிட்டு நல்லா குடிச்சிட்டு வாழ்ற வாழ்க்கை சந்தோஷம் நினைச்சேன் சார். ஆனா அதெல்லாம் நிரந்தரம் இல்ல. அப்படி வாழ்றவன் கடைசி காலத்துல யாருமே இல்லாம எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம தான் சாவான். இதை என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டேன் சார். கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? உன் பொண்ணே உன்னை பார்க்க விரும்பல. ஏன் உன் பேச்சு எடுத்தாலே அவ்வளவு கோபப்படுறா. நீலாம் வாழ்ந்து தப்புதான் சார், தப்பு பண்ணிட்டேன். என்னாலதான் சார் என் மனைவி இறந்து போனா. நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா சார், அவளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு நாள் கூட சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் சார். பாவப்பட்ட ஜென்மம் சார், என் பொண்டாட்டி பாவப்பட்ட ஜென்மம். ஓ நிறுத்தியா, இப்படி எல்லாம் சொல்றத கேட்க கேட்க அப்படியே அவ்வளவு ஆத்திரம் வருது. நீ எல்லாம் என்ன மனுஷனோ? இப்ப நீ திரும்பி ஒரு பிரோஜனம் இல்ல. எல்லாத்தையும் நீ இழந்ததை விட கூட இருந்தவங்களுக்கு கொடுத்த கஷ்டம் அதிகம். இங்க பாரு, எதுக்காக உன்னை கூப்பிட்டேனா? இந்த அளவுக்கு திருந்திட்டேன் வருந்துட்டேன் கண்ணீர் வடிச்ச பாத்தியா? அந்த ஒரே காரணத்துக்காக வருது. நீ எல்லாம் என்ன மனுஷனோ? இப்ப நீ திரும்பி ஒரு பிரோஜனம் இல்ல. எல்லாத்தையும் நீ இழந்ததை விட கூட இருந்தவங்களுக்கு கொடுத்த கஷ்டம் அதிகம். இங்க பாரு, எதுக்காக உன்னை கூப்பிட்டேனா? இந்த அளவுக்கு திருந்திட்டேன் வருந்துட்டேன் கண்ணீர் வடிச்ச பாத்தியா? அந்த ஒரே காரணத்துக்காக. இங்க பாரு, என்னதான் வேணி சந்தோஷமா இருந்தாலும் அவளோட வருத்தம் அம்மா கூட இல்லைங்கிறது மட்டும்தான். எனி டைம் ஏன் அம்மா அதை மட்டும் தான் அவ பேசுவா. அந்த அம்மாவை இழந்ததுக்கு காரணமே நீதான். அவ ஒன்ன மன்னிக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் ஃபியூச்சர்ல உன் மேல உள்ள கோபம் போகலாம், இல்ல அவளுக்கு அப்பாங்கிற எண்ணம் வரலாம். இப்பவே நீ இங்கதான் இருக்கேன்னு காமிச்சு அவளுக்கு உன் மேல இன்னும் வெறுப்பு வர வேண்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வேணிக்கிட்ட உன்னை பத்தி எதுவுமே சொல்லல. இங்க பாரியா, தப்பு செய்யறதுக்கு முன்ன யோசிக்கணும். தப்பு செஞ்சு உன்னால எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஆளுதோ போறோண்டோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. இங்க இருந்து கிளம்பு சார். கிளம்பிரு. ஃபியூச்சர்ல உன் பொண்ணோட மனசு மாறினா அப்புறம் பார்க்கலாம் சார். சார், நான் எங்கே இருந்துகிட்டா என் பொண்ணை பத்தி உங்ககிட்ட அப்பப்ப கேட்டுக்குவேன் சார். கேட்கணும்னு அவசியமே இல்ல. உன் பொண்ணுங்கிறத விட அவ என்னோட மனைவி. இன்னும் அவ கழுத்துல தாலி தான் கட்டல. ஆனாலும் மனசாரா அவ என்னவ. அவளை பாத்துக்க எனக்கு தெரியும். நீ எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சார் சார் சார், அப்படி சொல்லாதீங்க சார், பிளீஸ் சார். யோ, ஸ்டேஷன்ல உன்னை வச்சுக்க முடியாதியா சார்? நான் எங்க சார்? ஓ, எங்கேயாவது போ, கஷ்டப்படு. அப்பதான் உறவோட அருமையும் பொண்டாட்டி பிள்ளையோட பாசமும் தெரியும் சார். கிளம்பியா சார்? நீங்க என்ன எவ்வளவுதான் விரட்டினாலும் நான் இங்கதான் சார் இருப்பேன். பிளீஸ் சார். சார் சுப்பிரமணி, நான் எடுத்த முடிவு சரிதானே? என்ன பண்றது இந்த ஆள? நார்மலா இவர்கிட்ட பேசக்கூட மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா என் கண்முன்ன நிக்கிறது ஏனியோட கஷ்டம் மட்டும்தான்.
இவரை மன்னிக்கவோ இல்ல இவர் தினம் தினம் பார்த்து பேசவோ எனக்கே இரிட்டேட்டிங்கா இருக்கு சுப்பிரமணி. புரியுது சார், ஆனா நீங்க அந்த பொண்ணும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமா சுப்பிரமணி, அம்மா இல்லாம கஷ்டப்படுறா, அப்பாவும் இருந்தே இல்லாம ஃபியூச்சர்ல அவ மனசும் மாறி அப்பாங்கிற உறவோட அப்படி ஒரு பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைச்சா என் பாக்கியம் என்ன மன்னிச்சதுக்கு சமம். சார் அப்பனா நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணி விடலாம் சார். ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வேலை ஏதாவது பாத்துக்கிட்டு இருந்தா அப்பப்போ நம்மள பாக்கவும் சரி, நாமளும் அவரை பாத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல சுப்பிரமணி அப்படி சொல்றீங்களா? சார் சார் சேர்த்து விடுங்க சார். என்ன ஏதாவது ஒரு வேலைக்கு மூட்டை தூக்குற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் சார், கண்டிப்பா செய்யறேன் சார். சரி ஓகே போங்க, பாக்குறேன். நீங்க வேலை பார்த்தாலும் அதே இடத்துல ஸ்டே பண்ற மாதிரி என்ன எது நான் முடிவு பண்ணிட்டு சொல்றேன். இனி இருக்கிற காலத்திலயாவது யாருக்கும் உதவி செய்யணும்னு அவசியம் இல்ல, உபத்திரமாவது செய்யாம இருங்க. கேக்குதா? கண்டிப்பா சார். போங்க போங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபுல்லா உங்க காலடியிலே கிடக்கலாம். என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அவளை தேவதை மாதிரி பாத்துக்கிறீங்க. என்னையும் மன்னிச்சு உங்க மனசு யாருக்கும் வராது சார். நீங்க நல்லா இருப்பீங்க சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க குடும்பத்தோட நீங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க சார். யோ யோ ஏயா உன் குடும்பத்தையே நீ தொலைச்சிட்டு வந்து நின்னுட்டு இப்ப சார நீ ஆசீர்வாதம் பண்றியா? மனசார சொல்றேன் சார், நல்லா இருப்பாங்க. ஓகே ஓகே போங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க சார். என்னம்மா? ஷகீலாவை எத்தனை நாள் தெரியும்? அது நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே தெரியுமா? என்கிட்ட ஒன் டைம் கூட நீ சொன்னதில்ல. சொல்லணும்னு அவசியம் வந்தது இல்லையே. ஓ, அவசியம் வந்தாதான் சொல்லுவியா? சிந்து எதுக்கு இப்ப இதெல்லாம் கேக்குற? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னம்மா ஆச்சு? வந்ததுமே வீடெல்லாம் பார்த்தேன், அவ்வளவு கிளீனா அவ்வளவு அழகா வச்சிருந்த. சரி ஓகே, உனக்கு சமைக்கதான் தெரியாது, ஆனா வீடெல்லாம் இவ்வளவு நீட்டா வச்சுக்கோ போலன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது இது கள்ளம் காரணம் ஷகீலான்னு. ஏன் அந்த பேரை அவ்வளவு அழுத்தமா சொல்ற? நீ அப்படிதானே சொன்ன. அப்படியா சொன்னேன்? பேச்சுக்கு பேச்சு ஷகீலா. ஏன் அவங்களுக்கு உன்னை விட வயசு கம்மியா? இல்லையே, அம்மா வயசு இருக்கும். பேர் என்ன ஷகீலா? அவங்க பேரு? ஓ, அவங்க பேர் வச்சதே நீ கூப்பிடுறதுக்கு தானா? இல்ல இல்ல, எல்லாருமே கூப்பிட. எல்லாரும் கூப்பிடலாம், நீ கூப்பிடாத. ஏன் அப்படி? ஏன்லாம் தெரியாது, நீ கூப்பிடாத. என்ன? ஒண்ணு இல்ல, ரொம்ப அரட்டுற. அரட்டுறேனா? நான் பேசுறது உனக்கு அரட்டுற மாதிரி இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. சரி, இனி அவங்கள எப்படி கூப்பிடுவ? ஷகீலா. இல்ல இல்ல இல்ல, ஷகிலா. ஷகிலா அக்கா. வேண்டாம், நல்லா இல்ல. ஷகிலா அம்மா. நல்லா இல்ல. வேற எப்படிதான் கூப்பிடுறது? சும்மா அம்மான்னு கூப்பிடு. ஏன் பேர் சொன்னா என்ன? சொன்னா தப்பில்ல, ரொம்ப உரிமையா சொல்றது தப்பு. உரிமையானா அந்த அக்கா தான் எனக்கு எல்லாம் பாத்துக்குவாங்க. எல்லானா? எனக்கு ஹெல்ப்பா இருக்கிறது, வீட கிளீன் பண்றது, நான் என்ன சொன்னாலும் கடையில ஏதாவது வாங்கி கொடுக்க சொன்னா, இல்லாட்டி எனக்கு ஏதாவது பிடிக்கும்னு ஆசைப்பட்டு கேட்டா சமைச்சுலாம் கொண்டு வருவாங்க. ஓ, அவ்வளோ டீப்பா? நீ ஏதோ என்ன சந்தேகப்படுற மாதிரியே இருக்கு. அடச்சி, சந்தேகமா? அம்மா வயசு அவங்களுக்கு சந்தேகப்படுவாங்களா? லூசா நீ? பிறகு எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குற? தெரியல, ஆனா பிடிக்கல. பேர் சொல்லி கூப்பிடுறது பிடிக்கல. ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை ஷகிலா. என்ன கூட அப்படி நீ கூப்பிட்டது இல்ல. ஓ, இதான் பிரச்சனையா? என்ன? ஒன்னும் இல்லம்மா, சிந்து சிந்து நான் கூப்பிடுறத விட ஷகிலாங்கிறது கொஞ்சம் அழுத்தமா வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ற, அவ்வளவுதானே? ஃபீல் எல்லாம் பண்ணல. சரி ஓகே ஓகே, புரியுது. அப்புறம் என்ன இது? என்ன இதுனா? கூப்பிட்டா அப்படியே வந்து நின்றுவியா? ஏமா, நீ தானே உடனே வான்னு சொன்ன. அதுக்காக இப்படியே வருவியா? இப்படியேனா சற்று. எங்க? அதுக்குதான் 10 மினிட்ஸ் சொன்னேன், நீ தான் உடனே வான்னு சொன்ன. அதுக்காக? இப்ப என்ன, இப்படியே வெளியே போயிட்டேனா? வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், அதுவும் உன் கண் முன்ன தானே இருக்கேன். ஓ, நம்மள தவிர இங்க யாருமே இல்ல. சாரி சாரி. இதெல்லாம் முதல்ல அறிவு வரணும். சாரியா சாரி. போடா. என்ன பல்ல பல்ல காமிக்கிற? சிந்து, இங்க வாவே. ஏன்? இங்க வா. என்ன? இந்த மாதிரி அம்மாலாம் குழந்தைய சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் திட்டுவாங்கல்ல, அதை செய்யாத இதை செய்யாத. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால சின்ன விஷயம்னால உங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு தெரியுமா? நானும் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஆனா நான் அப்படியெல்லாம் திட்டு வாங்கினதே இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய மிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அம்மா கிட்ட மட்டும் இல்ல, அப்பா கிட்டயும். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே அப்பா வெளியவே வந்தாங்க. என்னோட படிப்பு பிசினஸ் இதெல்லாம் பார்த்து
அப்பாவுக்கே ஒரு பெரிய ஷாக். அதனால அப்பா என்ன ஒரு மரியாதையா பாசத்தோட என்ன அந்த ஒரு குழந்தைங்கிற ஸ்டேஜே மறந்துட்டாரு. அதனால அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேச்சு வாங்கினதே இல்ல. வெளியே எங்கேயாவது போகும்போது ஏதாவது அம்மா குழந்தைய திட்டும் போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கலையேன்னு நிறைய நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றியா? ரொம்ப பிடிச்சிருக்குமா? எப்படி இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. குழந்தையில இழந்ததெல்லாம் இப்போ ஒவ்வொன்னா கிடைக்குது. சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா கண்ணு கலங்குது. தேங்க்ஸ் டி. ஏய் சித்து, அழாத, நான் இருக்கேன். ஏய் ஓகே ஓகே, இது சந்தோஷத்துல வர்ற கண்ணீர் தான். சந்தோஷனாலும் கண்ணீர் வேண்டாம். எனக்கு புரியுது நீ எந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிருப்பேன்னு. இனி கண்டிப்பா நீ மிஸ் பண்ண எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஃபீல் பண்ணாதடா. மிஸ் பண்ணதெல்லாம் கிடைக்கணும்னு அவசியம் இல்ல சிந்து. இப்படியே நீ என் கூட இருந்தா போதும். லைஃப்ல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். சரி ஓகே, ஃபீல் பண்ணாத. ம். ஓகே, நான் இருக்கேன். ஓய் இங்க பாரு. ஓகேவா, எப்பவும் உனக்காக நான் இருக்கேன். ம். பொறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். ஏய் வீரா மச்சான், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மீட்டிங் சூப்பரா அட்டன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் வரும் பாரு ரத்ன மாமாவுக்கு. நான் ஆஹா ஓஹன் பாராட்டு வர்றா. என்ன பொறாம புடிச்சவனே. ஏய் வருவேண்டா, வை போன. ஏ வீரா மச்சான், சரி சரி கிளம்பிட்டேன். வை. கட் பண்ணிட்டான்ப்பா போன. ஒருத்தனை கொஞ்சம் பெருமையா பேசவே விட மாட்டாங்க. சரி ஓகே. ஆமா, நம்மள நம்பி இந்த மாதிரி வேற வேற கம்பெனிக்கு கொடுக்கற பெரிய பெரிய மீட்டிங்லாம் எவ்வளவு அழகா சூப்பரா முடிக்கிறோம்ல. ஐயோ ஜீவா, உன்னை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்குடா. சரி சரி, ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேணாம், கிளம்பலாம். தம்பி, தம்பி. தம்பியா? யார் அது? தம்பி. இந்த மனுஷன் எந்த தம்பிய கூப்பிடுறாரு? டேய் டேய் தம்பி. தம்பி. ஏரியா கூப்பிடுறேன். டேய் தம்பி. ஐயோ தம்பி, நான் ஒன்னதான் கூப்பிட்டேன். என்னையவா? ஆமாப்பா. ஓ, நான் அங்க ரிசப்ஷன்ல ஒரு தம்பி நிக்கிறானே, அவனை யாக்கும் நினைச்சேன். இல்ல ஒன்னதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க சார். யாருப்பா நீ? ஏன் சார்? இல்ல மீட்டிங்ல உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். சூப்பர்ப்பா. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூரா? என்ன சார் பண்றது, பிறக்கும் போதே அறிவாளியா பிறந்துட்டேன். தம்பி தமாசா பேசுறீங்க. என்ன சார் தமாசுன்ட்டீங்க? நான் பிறக்கும் போதே ரொம்ப அறிவாளியா பிறந்துட்டேன் சார். சரிப்பா, சரி சரி. ஆமா, நீங்க யாரு? அதான் அந்த கம்பெனியோட எம்டி. ஓ, உங்க கம்பெனியா சார்? ஆமா தம்பி. ஆள பக்கம் கோவில் பூசாரி மாதிரி இருக்கீங்க. தம்பி. இல்ல சார், சும்மா கேட்டேன். நமக்கு எப்போ இப்படி இருக்கதா பிடிக்கும். ஓகே ஓகே, நல்ல கொள்கை சார். அப்புறம் நீங்க எந்த கம்பெனி? ரத்னமன் கம்பெனி. ஆமா சார், அந்த கம்பெனில இருந்தா வரேன். நீ அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்றேன் சார். ஒர்க்கர்ஸா? ஒர்க்கர்ஸ்னே நினைச்சிட்டு போட்டோம். சூப்பர் தம்பி. ரத்னமன் கம்பெனி ஓனரை பார்த்தா கண்டிப்பா உங்களை பத்தி பெருமையா பேசுறேன். சம்பளம், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கூடும் தம்பி. சாரிதான். என்ன தம்பி? பேசுங்க சார், பேசுங்க, எவ்வளவு நாளும் பேசுங்க. பெருமை தானே, பேசுறதுல தப்பே இல்ல. சரிங்க தம்பி. ஆமா சார், இவ்வளவு பெரிய கம்பெனியை நீங்க ஒரு ஆளாவா ரன் பண்றீங்க? இல்ல தம்பி, என்னோட பார்ட்னர் கூட ரன் பண்றேன். ஓ, பார்ட்னர் வேறயா? ஆமா தம்பி. ஓகே ஓகே, அப்பனா நோ ப்ராப்ளம். அப்புறம் சார், உங்க கம்பெனியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன தம்பி? இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சு கலர் கலரா லைட் எல்லாம் போட்டு சும்மா அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் ஏன் சார் ரெஸ்ட் ரூமை மட்டும் 3வது மாடியில கொண்டு போய் வச்சிருக்கீங்க? ஏன் தம்பி, என்னாச்சு? எல்லாம் அவசரம் தான் சார். இல்ல நிறைய பேர் அவசரத்துல வருவாங்க. 3வது மாடிக்கு ஓட முடியுமா சார்? என்ன சார் நீங்க? அவன் வயிற்றுச்சல புரியாம. என்னது வயிற்றுச்சலா? இல்ல வயித்த வலி. ஏன் தம்பி, நீங்க எதுவும் போகணுமா? ஐயோ இல்ல சார், என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தவர் ரொம்ப அவஸ்தப்பட்டாரு, அதான் சொன்னேன். அத மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே தம்பி. மனுஷன் ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா 3வது மாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டு வந்தேன் தெரியுமா? என்ன கம்பெனி நடத்துறாரு பட்ட போட்டவரு. சரி ஓகே, கிளம்பலாம். தம்பி. இன்னும் என்ன சார்? இல்ல உங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஜாலியா ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு தம்பி. ஐயா சார், அதுக்காக நானும் பேசிக்கிட்டே இருக்க முடியாது. உங்ககிட்ட பேசி நான் என்ன பண்ண? ஏன் தம்பி?
அட போங்க சார். நானே லவ் ஃபெயிலியர் ஆனது கூட ஃபீல் பண்ண முடியாம வேலை பார்த்துட்டு அலையிறேன். அந்த அளவுக்கு பிஸி சார். இதுல உங்க கூட வேற பேசிட்டு அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். என்னைக்காவது ஃப்ரீயா இருந்தா வந்து பேசுறேன். ரொம்ப எல்லாம் வருத்தப்படாதீங்க. தம்பி எப்பவுமே தமாசு தம்பி தான். தமாசு தம்பியா? சரிங்க தம்பி, நீங்க வேணா கிளம்புங்க. என்னோட பார்ட்னர் இப்ப வந்துருவாங்க. பார்க்காம என்ன வெட்டிக்காதன்னு திட்டுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பார்ட்னரு. ஓ, இதுக்குதான் சார் பார்ட்னர் கூட எல்லாம் கூட்டு சேர்ந்து எந்த கம்பெனியும் ரன் பண்ணக்கூடாது. டார்ச்சர் பண்ணுவாங்க சார், டார்ச்சர். பண்ணுவாங்க இல்ல பண்ணுவா. சார், ம். பொண்ணு கூடயா சார் பார்ட்னர் வச்சிருக்கீங்க? தமாசு தம்பி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அட பாவி. யோ யோ, இதெல்லாம் உனக்கே அடுக்குமாயா? என் கூட ஒரு பொண்ணு பார்ட்னர் ஆயிருக்கான்னு சொன்னா சந்தோஷப்படலாம். உன் கூட போய் ஒரு பொண்ணு கொடுத்து வச்சவர்தான். என்ன தமாசு தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லையா, நீ கொஞ்சம் யோகக்காரன் தான். ஏன் தம்பி? பொண்ணு கூடயே பார்ட்னர் வச்சிருக்கே. ஆமா தம்பி, என்ன பண்ண? ஆனா அப்பப்ப அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுவாங்க. இதுதான் தம்பி கடுப்பா இருக்கும். விடியா விடியா, கடுப்பா இருந்தாலும் பொண்ணு கூட ஒரு கம்பெனியை ரன் பண்றியே, இதுவே ஒரு பெரிய விஷயம். சரியா, நல்லா இருந்துட்டு போ. நான் கிளம்புறேன். இரு தம்பி, என் பார்ட்னர் பாத்துட்டு போ. நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? நீ ஏன் பார்த்து கம்பெனியை ஒழுங்கா ரன் பண்ணு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்ட் ரூமை மட்டும். தமாசு தம்பிக்கு இன்னும் தமாசு போகல. தமாசா? அட மனுஷா, ஒருத்தன் எவ்வளவு அவஸ்தைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவர் என்ன தமாசுங்கிறாரு? சாரி தான். இவரெல்லாம் நம்பி எந்த பொண்ணு இவர் கூட பார்ட்னரா இருக்கோ இவரை மெயின்டைன் பண்றது கஷ்டம்தான். தமாசு தம்பி, கிளம்பிட்டீங்களா? வேற இங்க இருந்து நான் என்ன மாப்பிள்ளை விருந்தா சாப்பிட போறேன்? கிளம்புறேன் சார். தமாசு தம்பி. என்ன தம்பி? ரொம்ப நல்ல பேரு சார். கிளம்பிடுறேன். அடுத்து பாப்போம் தம்பி. ரத்னம் கம்பெனின்னு சொல்லிட்டீங்க, இனி அப்பப்போ வந்து மீட் பண்ணிக்கிறேன். பண்ணு சார், பண்ணு. அப்பா. ஹலோ பார்ட்னர், வந்துட்டீங்களா? என்னப்பா இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். தமாசு தம்பி, தமாசு. ஐயோ, பார்ட்னரை அறிமுகப்படுத்துவோன்னு பார்த்தேன். தம்பி திரும்பி பார்க்காமல ஓடுது. சரி, இன்னொரு நாள் பார்த்தா பேசிக்குவோம். அப்பா. சொல்லுங்க பார்ட்னர்.